என்னுடைய கோட்டையில எத்தனை நேரம் எத்தனை பாதுகாப்பு படைகளோட கவச வாகனங்கள் எல்லாம் இருசக்கர வாகனங்கள் அணிவகுப்போட வந்து போன இடத்துல இன்றைக்கு பொடிநடையா நடந்து மக்களை சந்திக்க வேண்டிய நிலைமையா கிடக்கு. என்னுடைய மண்டபத்தில நிறைய பேர் வந்து இப்ப நிறைய ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய கோட்டை என்று தெரியல. எங்களுடைய ஜனம் என்ன கைவிடாதுகள். ஜனத்தை நான் கைவிட்டாத்தானே ஜனம் என்ன கைவிடுறதுக்கு. பொய்யலும் புரளியலுமா சொல்லி சொல்லி அரசியலுக்காக செய்த பணிகளை எல்லாத்தையும் வந்து புரளி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். புது புது ஆக்கள் எல்லாரும். என்ன மண்டபத்தை அந்த ஐயா கட்டி கொடுத்தவர் அந்த நேரம். இப்ப அரசாங்கங்கள் மாறினோன்னு நடுந்தீவ மண்டபம் அந்த மண்டபம் என்று சொல்லி எல்லாரும் நிகழ்வு அரசியல் கூட்டங்கள் இல்லையானே வைக்கணும். இதனால் அரசியல் கூட்டத்துக்கு வேண்டாம்னு சொல்லிடலாது. அதுதான் வேற கட்சி போற இடக்கு நேற்றும் வந்து கூட்டம் நடத்தி போட்டு போய்க்கிறாக்குது. நாங்கள் என்னண்டு நான் மண்டபம் இருக்கிறபடியா துறாப்பா கொடுத்தேன் அதை செய்யணும். இந்த கலாச்சார மண்டபம் வந்து கிடக்கிறபடியா யாரையும் கேட்டால் கொடுக்கத்தானே வேணும். நான் வேற ஒரு ஆள் பூனோட தென்னோட வாத்தி மண்டபம் ஐயா வாரு வந்தால் வருதுப்பா இல்லப்பா இவேண்ட கூட்டம். வாங்க நான் தான் மண்டபம் பார்க்குறேன் சார். நான் தான் பார்க்குறேண்ணா. என்ன சொல்லி யாரும் வந்து இல்ல உங்களா சொல்ல இல்ல அதான் ஒரு அரசியல் கூட்டம்னு சொல்லி வச்ச. ஐயா வாங்க ஐயா வாங்க. ஓ மற்ற கலங்க வரி என்னண்டா சார் இப்ப நேற்று கூட்டம் நடந்தது. கூட்டங்கள் நிறைய நடக்குதுன்னு தான் சொல்லி கேள்விப்பட்டேன் நான். மக்களுக்கு தெரியும். ஓ மக்களுக்கு தெரியும் உங்களுக்கும் தெரியும். தீவகங்கள் எந்த அளவுக்கு நான் கொண்டு வந்து விட்டது தெரியும். எத்தனை பேர் கூட்டம் போட்டாலும் என்னுடைய மண்டபத்தில தான் நீங்கள் கூட்டங்களையும் போடுறீங்க. பேர் எழுதிக்கிறாங்க. நேற்று அவ வந்தவ ஆட்டோவில வந்த இப்ப இருக்கிற அமைச்சர் வந்தவ வந்து இங்க கொஞ்ச சனம்தான் வந்தவ. என்னென்று பேரும் என்னுடைய கோட்டை அப்படின்னு ஜனங்கள் தெரியும் தானே. அது அந்த காலத்துல இருந்து நான் தான் மக்களுக்கு நான் தான் என்றது முடிவா போயிட்டு. சில இடங்கள்ல தான் மண்டபத்தை திறக்கிறீங்க அப்பு. கூட்டம் இருக்கா? கூட்டம் நாளைக்கு அப்பு. அப்போ மக்களை சந்திச்சு கொண்டு வந்தேன் நான். அப்ப சில என்னோட நின்ற உறுப்பினர்களும் வந்து இந்த முறை வீடுகளும் கோயில்களுமா மாறி மாறி திரியணும். அப்ப புதுசா கதையில எல்லாம் கட்டி விடிக்கணும் மக்களுக்கு. ஓ அந்த நேற்று வந்தவர் ஐயா அதுல நான் வாசல நிக்க கொஞ்சம் கேட்டது. உங்களுக்கு கூட்டம் நடந்த நான் வேண்டிய கூட்டத்துக்கு போறையில தானே. அப்ப அதுல கூட்டம் நடக்கல அவர் அந்த அந்த ஊழல் செய்த அமைச்சர்களை கைது செய்வோம் அவைக்கு நடவடிக்கை வைப்போம் சாடமாடு. அது நல்ல விஷயம் தானே. அது செய்யட்டும். அது நாட்டுக்கு சரியான ஒரு நல்ல ஒரு சேவை செய்யணும். அப்ப அவர்களுடைய பணிகள் வந்து அதோட தான் முடிந்து விடும் போல இருக்குது அவர்களுடைய காலகட்டத்தில. அப்ப மக்களுக்கான அபிவிருத்திகள் என்ற ரீதியில நாங்கள் ஆரம்பத்துல இருந்து செய்த மாதிரி தான் இனியும் செய்வோம். அப்ப ஆனா அவ ஐயா நேற்று கதை கேட்க சொன்னவையாகும் ஏதோ 500 கோடியோ 300 கோடியோ இருக்கிறோம் பாதை போடுறதுக்கு அது போடுறதுக்கு. மற்றவையெல்லாம் கள்ளர் அவ காசுகளை சுருட்டி கொண்டு போடுவினோம். நாங்கள்லாம் நேர்மையா வந்திருக்கிறோம் ஏதோ கதைச்சேன். தீப பகுதிகள்ல நான் நிலச்சி நிக்கிறேன் என்று சொன்னா என்னுடைய நேர்மையும் மக்கள் மீது இருக்கிற பற்றும் தான் காரணம். மங்களை தெரியும் தானா சின்னல இருந்து உங்களோட தானே எல்லாம் செய்யறோம்.
அப்ப புதுசா வந்தவர்கள் தான் இவ்வாறு குரலி வித்தை காட்டிக்கொண்டு மற்றவர்களை பேப்பட்டம் கட்டி கொண்டு இருக்கிறார்கள். அப்ப அது எங்களுடைய மக்கள் தற்போது எல்லாம் உணர்ந்திருக்கின்றார்கள். சரியான பாடம் புகட்டுவார்கள். நீங்க ஷர்ட் எல்லாம் கொஞ்சம் முறுக்கமா இதா எடுத்துட்டீங்க. கொஞ்சம் தெரியும் தானே தம்பி. முறுக்கமா போச்சு. அவ சொல்லி நம்ம ஐயா என்னண்டா தாங்கள் தான் அந்த ஆடம்பரம் இல்ல சனத்தோட பயணம் செய்யறோம் அப்படி இப்படி எங்களுக்கு பெருசா ஒன்றும் தேவையில்லைன்ற மாதிரி எல்லாம் கதைக்கினான். என்னண்டா ஐயா இப்ப அந்த உங்கண்ட கட்சியாலும் இனி இங்க வருவீனம் அவ தோல்வி என்றுதான் சொல்லி கணக்க உங்களை பற்றி எல்லாம் பிளவுளையாச்சு கதைக்கினான். எங்கட கட்சிகள் அந்த நாளையில இருந்து இன்று வரைக்கும் மக்களா நின்று அவர்களுடைய அபிவிருத்தி திட்டங்கள் எல்லாம் சேர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்போ தற்போதைய காலத்துலதான் அரசியல் தேவைகளுக்காக எங்களையும் எங்களுடைய தோழர்களையும் புறம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், மக்களோடு மக்களாக நாங்கள் எவ்வளவோ சேவைகள் செய்து இந்த தீவு பகுதிகளை நாங்கள் எந்த அளவு தரம் உயர்த்தி இருக்கிறோம் என்று. மின்சார வசதிகளாக இருந்தாலும் சரி, போக்குவரத்து வசதிகளாக இருந்தாலும் சரி, பாடசாலைகளாக இருந்தாலும் சரி, வைத்தியசாலைகளாக இருந்தாலும் சரி, நாங்கள் எங்களுடைய இடத்திலேயே நாங்கள் அந்த மக்களுக்கு அமைச்சு கொடுத்தவர்கள். இப்ப ஐயா சொல்லிதான் அந்த தாங்கள் பணத்தை சிக்கனமா பயன்படுத்துறோம், தாங்கள் உடல்வாதி இல்ல, கை சுத்தம் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் ஐயா. அது நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லி கொண்டுதான் இருக்கணும். எங்கள்கிட்ட தேர்தல் என்று சொன்னால் பற்றிமன்றம் தான் தம்பி. ஆளுக்கால் சாடி கொண்டு திரிகிறது. நடுவர் என்றது மக்கள் ஒரு தீர்ப்பொண்டு இருக்குத்தானே. தற்சமயம் நாங்கள் அரசியல்ல கொஞ்சம் பின்தங்கித்தான் இருக்கிறோம். இருந்தாலும் கூட ஒரு சில நம்பிக்கைகள் இருக்குது. நாங்கள் மீண்டும் அரசியல்ல ஒரு இடத்தை பிடித்து மக்களுக்கு நல்ல சேவைகளை செய்வோம். மற்ற உள்ளூராட்சியிலும் கேட்டு திறக்க போறியே இல்லையோ, துறாப்பு கொண்டு வரணும். அப்ப உங்களோட கூட்டம் இருக்கும். என்னுடைய கூட்டம் நாளைக்கு தம்பி. நேற்றைய கூட்டத்திலே உங்களோட பேரை சொல்ல இல்லையா? ஆனா அவர் யாழ்ப்பாணத்தை அமைச்சர் ஊழல் செய்தவர், அவரை கை செய்வோம் அப்படி எங்களுடைய பெயர்களை சொல்லாட்டியும் மறைமுகமாக என்னுடைய கோட்டைக்குள் ஆடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்ப நாங்கள் மக்களுக்கு எங்களுடைய கைகள் சுத்தமான கைகள், மக்களுக்கு நாங்கள் சரியான சேவைகளை செய்திருக்கிறோம். அப்ப மக்களுக்கு தெரியும். புதுசா வந்தவர்கள் சும்மா தேவையில்லாமல் கூட்டங்களை போட்டு மக்களை திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள். அது தீவு பகுதிகள்ல சரிவராது. இப்ப நீ சொல்ல வேணும் தம்பி, நீ அந்த காலத்தில் ஆள்தானே சொன்னா அடிக்க வருகிறோம். சண்டித்தனம் இருக்கு. அப்பா அம்மாக்கள் கேட்டு பாரு. நீங்க போறோங்க, நீங்க இதுல இருங்க. இந்த கதிரையில நான் அந்த துறப்பு கொண்டு வந்தோன்னா உங்களை உள்ளுக்கு இருக்கிறேன். உங்களோட ஆக்களையும் பெற சொல்லுங்க, மீட்டிங்க ஒழுங்குபடுத்துவோம். வாங்க ஐயா, வாங்க இப்படி இருங்க.